welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி வந்துட்டு ஒரு ஸ்கொயருக்குள்ள நம்ம diagonal எடுத்துட்டு வருது அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அதுக்கு எப்படி நம்ம கோட் பண்ணனும் அப்படினா நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி நம்பர்ஸ் வச்சிட்டு ஒரு x ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்குமே x ஷேப்னா என்னன்னு நல்லாவே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு கிராஸ் லைன் இருந்துச்சுனா இத தான் நாம வந்துட்டு x ஷேப் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த x ஷேப்பை வந்துட்டு நம்ம வந்து நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து நம்ம கிட்ட நம்பர் தராங்க என்ன அப்படினா 1 2 3 4 5 அப்படின நம்பர் கொடுத்தாங்க அப்படினா நமக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வரணும் அப்படினா சோ 1 2 3 4 5 அப்படினு ஒரு லைன் இப்படி வரணும். அடுத்த லைன் எப்படி வரணும் அப்படினா சோ 1 2 3 4 5 அப்படினு நமக்கு வரணும். சோ இது வந்துட்டு ஒரு பேட்டர்ன். சோ இன்னொரு விதமா எப்படி வரணும் அப்படினா 1 2 3 4 5 அதுக்கு அப்புறமே இங்க ரிவர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் லைக் 5 4 3 2 1. So இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு x ஷேப் வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா சோ இங்க இருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து 5 நம்பர்ஸ் இருக்கும். இப்படி பார்த்தாலுமே 5 நம்பர்ஸ் இருக்கும். சோ இது एक्चुअली ஒரு x ஓட ஷேப். சோ சேம் அதே மாதிரி இப்படி பாத்தீங்க அப்படினாலுமே இந்த பேட்டர்ன்லயே உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு லைன் இருக்கும் இப்படி ஒரு லைன் இருக்கும். சோ இது வந்துட்டு இன்னொரு x ஷேப். சோ இந்த ரெண்டு மாதிரி பேட்டர்ன்ஸ் எப்படி நாம கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நம்ம வந்து ரெண்டா டிவைட் பண்ணி போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் 1ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோ. இதுல என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பேட்டர்னை கிரியேட் பண்றது எப்படி நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ அடுத்து இதுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ வந்து வரும். சோ பார்ட் 2 வீடியோல என்ன சொல்லிருப்போம் அப்படினா இந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து சொல்லிருப்போம். சோ பார்ட் 1 வீடியோ அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க கண்டினியூவா நீங்க வந்து பாருங்க. அப்பதான் ரெண்டு பேட்டர்ன் வந்து எப்படி கிரியேட் பண்றது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா தெரியும். சோ இப்போ இந்த பேட்டர்ன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல வந்து போட்டுக்கலாம். அப்பதான் நம்மளோட லாஜிக் வந்து ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் வந்துட்டு நமக்கு 1 2 3 4 5 ங்கற நம்பர் கொடுத்தாங்க அப்படினா சோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேட்டர்ன் வரும் நம்ம வந்து பாத்துறோம். சோ அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல போட்டுருக்கோம். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய கண்டிஷன் என்ன அப்படினா யூசர் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் கொடுத்தாங்க அப்படினா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். இதுவே சப்போஸ் ஈவன் நம்பர் கொடுத்தாங்க அப்படினா நமக்கு வந்து x ங்கற பேட்டர்ன் இந்த மாதிரி வராது வேற மாதிரி வரும். சோ ஈவன் நம்பர் தரும்போது எப்படி வர்க் ஆகும்ங்கறதை இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்லிருப்பேன். சோ நீங்க கண்டினியூவா பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது யூசர் வந்து ஒரு ஆட் நம்பர் கொடுத்தாங்க அப்படினா இந்த பேட்டர்ன் எப்படி எடுத்துட்டு வருதுன்னா நாம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ தர நம்பர்ஸ்னா இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல நான் வந்து போட்டுருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்கணும் அப்படினா எந்தெந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இந்த நம்பர்ஸ் வந்து பிரசன்ட் இருக்குன்னு பாருங்க. எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து பிரசன்ட் இருக்குன்னு பாருங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த டயகனல் அதாவது இந்த 1 2 3 4 5 இருக்கு இல்லையா இந்த சைடு இருக்கக்கூடிய லைன்ஸ்ல எப்படி வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ ரோ 0 காலம் 0. சோ ரோ வந்துட்டு 0 காலம் வந்து 0வா இருந்துச்சுன்னா அங்க வந்து 1 ன்னு இருக்கு. சோ ரோ 1 காலம் 1 ன்னு இருந்துச்சு அப்படினா நமக்கு அந்த இடத்துல 2 ங்கற வேல்யூ இந்த இடத்துல பிரசன்ட் இருக்கு. ரோ 2 காலம் 2 அப்படினா நமக்கு அந்த இடத்துல 3 ங்கற நம்பர் பிரசன்ட் இருக்கு. சோ ரோ 3 காலம் 3 அப்படினா நமக்கு அந்த இடத்துல 4 ங்கற நம்பர் பிரசன்ட் இருக்கு. ரோ 4 காலம் 4 அப்படினா அந்த இடத்துல 5 ங்கற நம்பர் வந்து நமக்கு பிரசன்ட் இருக்கு. சோ ரோ அண்ட் காலம் இது ரெண்டுலயும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா என்ன கண்டிஷன் டிரைவ் பண்ணலாம் அப்படினா ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அந்த இடத்துல நமக்கு நம்பரை பிரசன்ட் பண்ணு அப்படினு நம்ம வந்து ஒரு கண்டிஷன் எழுதலாம் இல்லையா. சோ இதுதான் நம்ம வந்துட்டு இந்த லாஜிக்ல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணக்கூடியது. எப்பெல்லாம் ரோவும் காலமும் ஒரே நம்பரா இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அது எப்படி நம்ம சொல்றோம்ங்கிறது டீட்டெயிலாக நம்ம கோட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லைன் நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த லைனுக்கான கோட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரோ வந்துட்டு நம்மளுக்கு 0வா இருக்கு காலம் வந்து நம்மளுக்கு 4ஆ இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரோ வந்துட்டு 1ஆ இருக்கு காலம் வந்துட்டு நம்மளுக்கு 3ஆ இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரோ வந்துட்டு 2 காலம் வந்து 2. ஸோ ரோ வந்து 2 காலம் வந்து 2. இதில் பார்த்தீங்கன்னா ரோ 1 காலம் 3 ரோ 1 காலம் 3. இதில் பார்த்தீங்கன்னா ரோ வந்துட்டு 0 காலம் வந்துட்டு 4. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரோ 0வா இருக்கு காலம் 4ஆ இருக்கு ரோ 1 காலம் 3. ஸோ இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு
சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா ரோவையும் காலமையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈக்குவலாக ஒரே நம்பர் 4ங்கிற நம்பர் தான் வருது. 0 + 4 4, 1 + 3 4, 2 + 2 4, 1 + 3 4, 0 + 4 4. ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து 4ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகே, இப்போதைக்கு இந்த 2 லாஜிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணு, ரோவும் காலமும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்பரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு தான் நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். அண்ட் மோரோவர் யூசர் தர நம்பர் வந்துட்டு ஆட் நம்பராக இருக்கணும். ஆட் நம்பராக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வரும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி கோட் எழுதுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான கோட் எழுதிட்டேன். நான் கோட் எழுதிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குற மாதிரியே 1 2 3 4 5 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னா இங்கே நம்ம போட்டிருக்க மாதிரி எக்ஸாக்டாக அதே ஷேப்பில் தான் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதில் லைன் ட்ரா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ் ஷேப் வரும். ஸோ 1 2 3 4 5 அண்ட் 1 2 3 4 5. ஸோ நம்மளுக்கு கரெக்டான ஒரு எக்ஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கோட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம வந்து லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து நம்ம வேல்யூ வந்து வாங்கிக்கிறோம். அவுட்புட் ஸ்க்ரீனில் இருந்து நம் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு வாங்குறோம். ஸோ இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்குமே டவுட் வரலாம். ஸோ இன்டீஜர் நம்பர் தான் நம்ம வந்து வாங்குறோம். ஆனால் எதுக்காக இந்த இடத்துல இன்புட் ஆஃப்னு கொடுத்துருக்கீங்க? பிகாஸ் இன்புட் ஆஃப்னு கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அது வந்து பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் நம்மளுக்கு வந்து எடுக்கும். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் இங்கே நம்ம தரக்கூடிய நம்பர் வந்து நம்மளுக்கு இன்ட்டாக கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் அப்படின்னு மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எதனால அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 யூசர் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மள ஸ்டோரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு லென் ஆஃப் நம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லென் ஆஃப் நம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்பரில் என்ன இருக்கோ அதுக்கு வந்து லென்த் கண்டுபிடிக்கும். ஸோ 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 5 நம்பர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ லென்த் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 5ன்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த லென்த்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ட்டில் நம்மளால் லென்த்தை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம யூசர் கிட்ட இருந்து வர வேல்யூவே நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன் தான் லென்ங்கிறதுனால நாம் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடிய வேரியபிளே நம்ம வந்து லென்த் கண்டுபிடின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு டைப் கன்வர்ஷன் எரருமே வராது. நம்மளுக்கு வந்து ஈஸியாக லென்த் கண்டுபிடிச்சிட்டு லென்த் வந்து 5 நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்சில் லென்த் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் லென்த் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா லென்த்தில் வந்துட்டு 5ங்கிற வேல்யூ தான் இருக்குது. ஸோ 5 அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லென்த்தில் அகைன் நம்மளுக்கு 5 தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 0 1 2 3 4ங்கிற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அடுத்து உள்ள கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜேயா இருந்தாலோ இல்லாட்டி ஐ பிளஸ் ஜே ஈக்குவல்ஸ் டு லென்த் மைனஸ் 1 இருந்தாலோ ஒரு நம்பரை ஒரு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் நம்ம எப்படி எழுதிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் எழுதிருந்தோம் இல்லையா, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் நம்பர் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண்டிஷன் தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் ரோ வந்து நம்ம ஐன்னு டினோட் பண்ணுவோம், காலமை ஜே அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து இந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரோவையும் காலமும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 அப்படின்ட்டு வரணும். ஸோ இந்த 1 2 3 4 5ங்கிற நம்பருக்கு மட்டும்தான் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4ன்னு வரும். இதுவே யூசர் வந்துட்டு 6 7 ஏதாவது நிறைய நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 4ங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கோட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து டைனமிக்காக எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ யூசர் தர நம்பர் வந்துட்டு லென்த் வந்துட்டு நம்ம கிட்ட 5ன்னு இருக்கா. ஸோ 5லேருந்து என்ன பண்ணால் 4 வரும் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ 5 - 1 பண்ணால் 4 வரும். ஸோ அதனால் லென்த் -1 அப்படின்ட்டு நம்ம காமனாக ஒரு கண்டிஷன் வந்து எழுதிடுறோம். ஸோ இப்போது ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கணும். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஐயையும் ஜேயும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் வந்து 4ன்னு வரும். அதுதான் இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். கொடுத்துருந்தா உள்ளே போயிட்டு நம்ம ஃபைலில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கோம், ஜேவுமே வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வரும்போது ஐயும் ஜேவும் ஈக்குவல். ஸோ ஐயும் 0 ஜேவும் 0. ஸோ உள்ளே வரும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு உள்ளே வரும். உள்ளே வந்து நம்பர் ஆஃப் ஐயில் என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஐயில் வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்து 0. ஸோ நம்பர் ஆஃப் 0ல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மள வந்துட்டு 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுக்கு நீங்கள் நம்பரிங் கொடுத்தீங்க அப்படின்னா 0 1 2 3 4. ஸோ இதுதான் அதோட பொசிஷன்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நம் ஆஃப் 0ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பர் இருக்குது. அந்த 1ங்கிற நம்பரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்டே இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா 1 போய் பார்க்கும். ஸோ 0 1. ஸோ ஏதாவது கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு பார்க்கும். ஸோ 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகாது, எல்ஸ் பிளாக்கு போயிடும். ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு.
பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், 2 போய் பார்க்கும், எந்த ஒரு கண்டிஷனுமே ட்ரூ ஆகாது. ஸோ திரும்ப எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், 3 போய் பார்க்கும். ஸோ எந்த ஒரு கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகாது. ஸோ திரும்ப இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், 4 போய் பாயிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயும் ஜேவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4ன்னு வருது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னா நம் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐயோட பொசிஷன் வந்துட்டு இப்போது 0ல் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் 0 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 1ங்கிற நம்பர் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்ப வந்துட்டு ஐட்ரேட் பண்ணும், இங்கே ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, இந்த ஃபாரில் போட்டு வெளியில் வந்துடும். ஸோ /n இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்வ் நம்மளுக்கு அடுத்து இங்கே வந்து நிற்கும். ஸோ திரும்ப லூப் வந்து ஐட்ரேட் ஆகும், 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ உள்ளே வரும் ரோ வந்துட்டு I வந்துட்டு 1, J வந்துட்டு 0. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு பார்க்குது, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு 1 போய் பாயிண்ட் பண்ணுது. ஸோ ரோ 1 காலம் 1 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால நம் ஆஃப் ஐயில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 1ன்னு இருக்குது, பிகாஸ் ஐ வந்து 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம் ஆஃப் ஐ அப்படின்னா நம்மளுக்கு 2ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அந்த 2ங்கிற நம்பர் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும். ஸோ ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகாது, எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 3 போய் பார்க்கும். ஸோ 3 பார்க்கும்போதும் கண்டிஷன் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூ ஆகுது. ஸோ ஐ வந்துட்டு 1, J வந்துட்டு 3. ஸோ 3 + 1 நம்மளுக்கு வந்து 4ன்னு வருது. ஸோ 4ன்னு வரும்போது நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு திரும்ப அதே நம்மளுக்கு நம்ம ஆஃப் ஐயில் இருக்கக்கூடிய 2 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 4 போய் பார்க்கும். ஸோ 4 பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகலை. ஸோ எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து 2 0 அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பார்க்கும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 2, ஜேயோட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஐ வந்து அப்படியே தான் இருக்கும், ஜே வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2 1 இருக்கும். ஸோ எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகாது. ஸோ எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு 2 2ன்னு வரும். ஸோ ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு நம் ஆஃப் ஐயில் என்ன இருக்குன்னு பார்க்கும். ஐ வந்து 2ல் இருக்குது. ஸோ அப்போ 2ல் என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னா 3ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த 3 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஐ வந்து 2லேயே இருக்கும், ஜே வந்து நம்மளுக்கு 3 போகும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ எம்டி ஸ்பேஸு அடுத்து திரும்ப ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 4 அப்படின்ட்டு வரும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வெறும் எம்டி ஸ்பேஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. ஸோ திரும்ப ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப்பை விட்டு வெளியில் போயிடும். ஸோ அடுத்து போய் நம்மளுக்கு 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு திரும்ப இந்த ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 3, ஜேயோட வேல்யூ வந்து 0. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, அதனால் எம்டி ஸ்பேஸ். ஸோ அடுத்து வந்து 3 1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 3யும் 1ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 4ன்னு வருது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ நம் ஆஃப் ஐயில் 3rd பொசிஷனில் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ 3ல் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 4ன்னு இருக்குது. ஸோ அந்த 4 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. ஸோ திரும்ப வந்துட்டு 3 2ன்னு வருது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ எம்டி ஸ்பேஸ். அடுத்து வந்து 3 3ன்னு வரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திரும்ப இந்த இடத்துல 4 பிரிண்ட் பண்ணுது. அடுத்து 3 5ன்னு வரும். ஐயோட பொசிஷன் 3, ஜேயோட பொசிஷன் 5. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார்ல போட்டு வெளியில் போயிடும். ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், 3 விட்டுட்டு நம்மளுக்கு 4 பாயிண்ட் பண்ணும். ஸோ அகைன் 4 0ன்னு இருக்கும். ஐயும் ஜேயும் ஆட் பண்ணால் 4 வந்துச்சுன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொன்னோம் இல்லையா. ஸோ 4th பொசிஷன் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். 4th 5ங்கிற நம்பர் இருக்குது, அந்த 5 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்து 4 1ன்னு போகும், கண்டிஷன் ஃபால்ஸு, அதனால் ஒரு எம்டி ஸ்பேஸ். அதுக்கப்புறம் 4 2 கண்டிஷன் ஃபால்ஸு, ஒரு எம்டி ஸ்பேஸ். அதுக்கப்புறம் 4 3 கண்டிஷன் ஃபால்ஸு, ஒரு எம்டி ஸ்பேஸ். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு 4 4ன்னு வரும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லல. ஸோ அந்த 5 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ அடுத்து வந்துட்டு ஜே இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, இந்த ஃபார் லூப் போட்டு வெளியில் வந்துடும். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபெச் பண்ண பார்க்கும், இங்கேயும் எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த லூப் போட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு மொத்தமாக டெர்மினேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம், இதுவே ஈவன் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் நம்பருமே நான் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 5 மட்டும் நான் கொடுக்காம ஒரு நம்பர் நான் வந்து சேர்த்து கொடுக்குறேன். 6ங்கிற நம்பர் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 6ங்கிற நம்பர் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேட்டர்ன் ஃபார்மே இருக்குது. பட் ஆனால் இதுவுமே பார்க்குறதுக்கு எனக்கு எக்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. பட் எக்ஸாக்டாக எனக்கு வந்து அதே ஷேப்பில் இல்லை. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 3 4 5 6 இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 1 2 3 4 5 6 ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தி வந்திருக்கும். ஸோ இதுவே நாம் வந்துட்டு ஒரு நம்பர் கம்மி பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா 1 2 3 4 5ன்னு வரும். அதுக்கப்புறம் 1 2 3
4 5 அப்படின்னு வரும். அதாவது இந்த 3ங்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எப்போ அப்படின்னா நம்ம வந்து ஆட் நம்பராக கொடுக்கும்போது 1 2 3 4 5ங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக இந்த இடத்துல ஆட் நம்பர் நம்மளால எடுக்க முடியுது. அதாவது மிடில் நம்பர் நம்மளால எடுக்க முடியுது ஆட் நம்பர்ஸ் பொறுத்தவரை. ஸோ அதனால இந்த நம்பர் ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் 1 2 3 4 5 6ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால இதில் வந்துட்டு ஒரு சென்டர் நம்பரை எடுக்க முடியாது. ஸோ எடுக்க முடியாததுனால நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற நம்பர்ஸ் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு 1 2 இந்த 3க்கு பேரலாக ஒரு 3 இருக்கும், அதுக்கப்புறம் இந்த 4க்கு பேரலாக ஒரு 4 இருக்கும், அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 6. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ங்கிற ஷேப் வந்துட்டு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை நம்ம வந்துட்டு ஆட் நம்பரில் வாங்குறோம். ஸோ மற்றபடி ஆட் நம்பரில் வாங்குறதுக்கு வேறு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. ஸோ இதுவே வந்துட்டு 1 2 3 4 5 கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ ஈவன் நம்பர் கொடுத்தா ஒர்க் ஆகாது, ஆட் நம்பர் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும்ங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் தர நம்பருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவுட்புட் வந்து வரும். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.